அப்போ சங்கீதக்காரன் ஒத்துக்கொள்றாரு, இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல கால் அடிக்கடி லைட்டா சறுக்குது. பாவம் செய்யும்படி பொல்லாத பிசாசு தூண்டும்போது, ஆமேன், அவன் அவன் நம் ஆசைகளை இச்சைகளை தூண்டும் போது அடிக்கடி கால் சறுக்குகிறது என்பதை ஒத்துக்கொண்டுதான் கர்த்தரை நோக்கி கதறுகிறான். கதறிதான் சொல்றாரு, கதறும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபையை அனுப்பி அவர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில ஒருவேளை உள்ளத்தில் பலவிதமான சஞ்சலங்களோடு, எனக்கு தப்பு நல்லா தெரியும் பிரதர், எனக்கு தவறு நல்லா தெரியும், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்பது நல்லா தெரியும், ஆனாலும் விடணும்னு நினைச்சு நான் என்னென்னமோ ட்ரை பண்றேன், ஆனா மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை தான் விழுகிறேனே தவிர இதுல இருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு பலன் இல்லை என்று ஒருவேளை இந்த காலவேளையில உள்ளம் உடைந்து போய் தேவ சமூகத்தில் பந்தியிலே பங்கு கொள்ளணும்னு நான் ஆயத்தத்தோடு வரும்போதெல்லாம் என் மனசாட்சி குத்துது, கூனி குறுகி என்னால அவர் சமூகத்துக்கே போக முடியல. எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது, கர்த்தர் என்னை ஏற்றுப்பாரா? இப்படிப்பட்ட துரோகத்தை அவருக்கு நான் செய்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாரா? இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை நான் செய்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு கேள்வி மறுபடியும் 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 என் மனசாட்சியை அது குத்திக் கொண்டிருக்கிறது. நீ தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் பாவத்தில் விடாதபடி உங்களை தாங்குகிற ஒரு கரம் ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம்.